ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 9 22/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்போது தினமும் நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸை கிளியர் பண்ணிடலாம். அதனால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு 4 பேர் யூஸ் ஆகும் சொன்னீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1வது கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அக்னி 5 ஏவுகணையின் இலக்கு தூரம் என்ன? பதில் 5000 கிலோமீட்டர் டு 5500 கிலோமீட்டர் வரை. இந்த அக்னி 5 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவின் அக்னி 5 என்பது நுண்ணுணர்வு, அதாவது நியூக்ளியர் திறன் கொண்ட ICBM ஆகும். இது சண்டிப்பூரில் ஒடிசாவில் நேற்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இது உலகில் உள்ள பல்வேறு முக்கிய மாநிலங்களை தாக்கும் திறன் கொண்டதாக இருக்குது. இது இந்தியாவில் மிக நீண்ட வரம்பு கொண்ட ஒரு ஏவுகணையாக செயல்பட்டுருது. இதோட இலக்கு தூரம் 5000 5500 மட்டும் இல்லை, 8000 வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் உள்துறை அமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யார்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்தியாவின் உள்துறை அமைச்சர் இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான். அப்போ பதில் என்னது? அமித்ஷா தான். அமித்ஷா தான் இந்த துறையில் மிகவும் நீண்ட காலமாக சேவை செய்து வர்றதாக நம்ம இந்தியாவோட உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சராக செயல்பட்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சுதந்திர மண்டல பாஸ்போர்ட் திட்டத்தை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? பதில் துபாய். எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். துபாய் FTA அல்லது மண்டல சுதந்திரத்தை மையமாக கொண்ட இது ஒரு சுதந்திர மண்டல பாஸ்போர்ட் இருக்குல்ல, இது இங்கிலீஷில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியை கொள்கைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா தொழில்துறை சுதந்திரமாக இருக்கிறது. இது ஒரு துபாய் ஒரு நகரம் தான். அதோடு சேர்த்து இது UAE உடனும் தொடர்புடையதாக இருக்குது. UAEனா எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஒரு மாநிலமாக துபாய் பங்கு வகிக்குது. இதுதான் ஒரு சுதந்திர மண்டல பாஸ்போர்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 4வது கொஸ்டின். உலக மூத்த குடிமக்கள் தினம் எப்போது? பதில் ஆகஸ்ட் 21. என்ன உலக மூத்த குடிமக்கள் தினம் அப்படின்னா, நம்ம மூத்தவர்கள் இருப்பாங்கள்ல, அதாவது மூத்த குடிமக்கள் சொல்கிறாங்களே, அவங்கள ஒவ்வொருவருக்கும் மரியாதையாக அனுமதிக்கக்கூடிய தினமாக தான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் இருக்குது. இது வயதானோரோட பொதுநலன் மற்றும் உரிமைகளையும் நினைவு கூறுவதாக இந்த தினம் நம்ம எல்லாரும் கொண்டாடப்படுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக தொழில் முனைவோர் தினம் எப்போது? பதில் ஆகஸ்ட் 21. இந்த தொழில் முனைவர் அப்படின்னா என்னதும் தெரியும். ஒரு தொழிலை நம்மளாவே ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், அந்த தொழிலேருந்து நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன கிடைக்கிறா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம தொழில் டெவலப் பண்ணுறோம்ல, அவங்கள தான் தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க. இப்போது உலகெங்கும் தொழில் முனைவோரை கௌரவிப்பதற்காகத்தான் இந்த தொழில் முனைவோர் தினம் கொண்டாடப்படுகிறது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதமர் நரேந்திர மோடி இன்று எங்கு விஜயம் செய்தார்? விஜயம்னா எந்தெந்த மாநிலத்துக்கு சென்றார், அதுதான் விஜயம் சொல்கிறாங்க. பதில் ஹைலைட் பண்ண மறந்துட்டோம். பதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மற்றும் மேற்கு வங்கம். எதனால் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரு முக்கிய மாநிலங்களிலும் அவர் பல திட்டங்களை பற்றி பேசவும் அறிமுகம் செய்யவும் போகிறாங்க. அதோடு சேர்ந்து பல திறப்பு நிகழ்வுகளுக்கும் அவர் கலந்து கொள்வதற்காக தான் இன்று நம்ம இந்தியாவில் உள்ள பீகார் மற்றும் மேற்கு வங்கம் 2 மாநிலங்களுக்கும் பிரதமர் மோடி வருகை புரிந்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7வது. மத்திய அரசு எந்த துறையில் தடை விதித்துள்ளது? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டேட்டு அப்படின்னு நிறைய ஸ்டேட் இந்த மாதிரி இருக்குல்ல, அது மத்திய அரசு எந்த துறையில் தடை விதித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, பதில் ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸ். ஏன்னா கேம்ஸ் பற்றி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த கேம்ஸில் தடை விதிக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட சமூக நலனுக்காகவும் மற்றும் பாதுகாப்பிற்காகவும் தான் இந்த விளையாட்டை தடை செய்தது. இப்போது இந்த இது மூலமாக நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இழக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருதுல்ல, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இதை தடை விதித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 8வது. ஸ்ரம் ஸ்ரீ திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? பதில்
மேற்கு வங்காளம். இப்போ மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின். அதே மாதிரி மேற்கு வங்காளத்துக்கு முதல்வர் இருப்பாங்கல்ல, அந்த முதல்வர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. இவங்க தான் நேற்று ஸ்டம்ஸ்ட்ரீ என்ற திட்டத்தை வந்து அறிமுகம் செய்தாங்க. இது வந்து என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, இது மாநிலத்திற்கு திரும்பும் பின்புல விவசாயிகள், அதாவது விவசாயிகள் மற்றும் வேலை நலன் தேடும் தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 சேர்த்து அவங்களுக்கு உதவி அளிக்கிறாங்க. பயிற்சி, சுகாதார வசதி எல்லாத்தையுமே வழங்குறது தான் இந்த திட்டம். இது வந்து மம்தா பானர்ஜி தலைமையில நேற்று வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் 9வது நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவில் எந்த இறக்குமதியை அமெரிக்கா சாங்ஷன் மூலம் குறிவைத்துள்ளது? இப்ப பதில் ரஷ்யன் எண்ணெய் இறக்குமதி. ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதிக்கும் அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரஷ்யாவிலேருந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்து என்னதான் எண்ணெய், அதுலேயும் இந்த அமெரிக்கா வந்து கவனம் செலுத்துள்ளது. இது வந்து குளோபல் எனர்ஜி பாலிடிக்ஸில் இடம்பெற்றுள்ளது. 10வது கொஸ்டின், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. 10வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்ரதா பத்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் பார்த்தீங்கன்னா பதில் உஷின்னு சொல்லலாம், இல்லை உஷு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே இதுக்கு பேர் உண்டு தான். இந்த நர்மதா பத்ரா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா பத்ரா என்பவர் வந்து ஒரு சிறிய உஷு விளையாட்டின் வீராங்கனையா இல்லாட்டி பங்கேற்பாளராக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த பத்ரா எந்த விளையாட்டு தொடர்புடையனா அதான் சீரிய உஷி அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டோட தான் தொடர்புடையாக இருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். ஹேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விழாவில் பங்கேற்கும் பிரயாகராஜ் வீராங்கனை யார்? பதில் நந்தினி. இது என்னது கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விழா அப்படின்னா, இது நந்தினின்றவங்க அதில் யாரும் பார்க்கலாம். இவங்க வந்து சங்கம் சிட்டியில் சேர்ந்த 20 வயதான இவங்க தான் நந்தினி. இவங்க வந்து இந்த நீர் விளையாட்டு போட்டியில் வந்து பங்கேற்காங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் தமிழில் நீர் விளையாட்டு தானே, இதில் வந்து பங்கேற்காங்க. இந்த ஹெக்லோ இந்தியா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசினோட பெரிய விளையாட்டு திட்டமாக இருக்குது. இதன் மூலம் இந்த விளையாட்டில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீச்சல், ஹயாங்கிங், படகு போட்டிகள், பல விளையாட்டுகள் வந்து இதில் நடைபெறும். இந்த விளையாட்டில் தான் நந்தினிங்கிறவங்க வந்து இந்த வீராங்கனை வந்து பங்கேற்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12வது. ப்ரோ கபடி லீக் யூபி யோதாஸ் அணியின் புதிய கேப்டன் யார்? பதில் சுமித் சாங்வான். இந்த ப்ரோ கபடி லீக் அப்படின்றது என்னதுன்னா, இந்தியாவோட மிகவும் பிரபலமான கபடி லீக் ஆகும். இதில் யூபி யோதாஸ் அணி வந்து சுமித் சாங்வான் என்பவர் வந்து புதிய கேப்டனாக அறிவித்துள்ளது. இந்த கேப்டனாலும் தெரியும், நம்ம டீமை வந்து வழிநடத்துறது, என்னென்ன இடத்துல என்னென்ன பாயிண்ட் எடுத்து விடணும், அந்த இதுதான் கேப்டனோட வேலை. இதில் யூபி யோதாஸ் வந்து இந்த சுமித் சாங்வான் அவங்க வந்து கேப்டனாக தலைமை எடுத்திருக்காங்க. இதனால் யூபி யோதாஸ் அணிக்கு வந்து புதிய முன்னேற்றம் வந்து ஏற்படலாம்னு சொல்லி இதில் கருதுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13வது. ஆசியா கப் 2025 பெண்கள் காக்கி இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்ட வீராங்கனை யார்? பார்த்தீங்கன்னா பதில் மும்தாஜ் கான். இந்த ஆசியா கப் 2025 பெண்கள் காக்கி போட்டிக்கு இந்திய அணி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த இந்திய அணியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மும்தாஜ் கான் இவங்க தான் இதில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த மும்தாஜ் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே சிறப்பாக விளையாடி சர்வதேச மட்டத்தில் இந்தியா லெவலில் பிரதிநிதித்துவமாக விளங்கியிருக்காங்க இந்த மும்தாஜ் கான். இவங்க மூலமாக நம்ம இந்தியாவோட காக்கி அணி வந்து இன்னும் கொஞ்சம் மிகவும் வலுப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது. மீரூட் மாவரிக்ஸ் சார்பில் ரிங்கு சிங் இன்று எவ்வளவு ரன்கள் அடித்தார்? அதாவது ரிங்கு சிங்ன்றவர் வந்து ஒரு பிரபலமான T20 கிரிக்கெட் வீரர். சரிங்களா? இதோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48 பந்துகளில் 108 ரன்கள், அதாவது 8 சிக்ஸர்கள் உட்பட. சரிங்களா? இன்று மீரூட் மேவரிக்ஸ் அணிக்காக விளையாடும் போது அவர் 48 பந்துகளில் 108 ரன்களை வந்து அடித்தாங்களாம். இந்த 108 ரன்களில் 8 சிக்ஸருமே சேர்ந்துக்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டம். இது மூலமா இவர் வந்து IPL இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பெரிய கவனத்தை வந்து செலுத்தியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15வது.
ஆஸ்திரேலியா விசஸ் தென்னாப்பிரிக்கா 2வது ODI எப்போது தொடங்குகிறது? பதில் இன்று காலை 10 AM IST கிரேட் பேரியர் ரீஃப் அரினா மக்காய். அதாவது ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா தொடரின் 2வது ODI. இந்த ODI அப்படின்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல் தான். இது என்று நடைபெறுகிறது. இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பேரியர் ரீஃப் அரினா மக்காய் ஆஸ்திரேலியா நடைபெறுது. நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நேரப்படி காலையில் 10 மணிக்கு நடைபெறுது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா ரெண்டுமே சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான். 2 அணிகளுக்கு இடையே நடைபெறுவதால் இது உலகெங்கும் உள்ள மக்களால் மிகவும் கவனம் ஈர்த்து காணப்படுகிறது. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு மொத்தம் டோட்டலாக கரண்ட் அஃபேர்ஸ் 15 நியூஸ் பார்த்துருக்கோம். அதில் ஸ்போர்ட்ஸ் நியூஸு மேக்ஸிமம் நிறையா வந்திருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். இதோட சேர்த்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் டெய்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, 4 பேருக்கு யூஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நாளையுடைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.